இந்த எந்த வரலாறும் தெரியாமல், அவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியாமல், நாங்கள் ஈசாவை நேசிக்கிறோம், ஈசா கிறிஸ்டின் முஸ்லீம் தான் அப்படிம்பாங்க. இஸ்லாம் என்பது 10ஆம் நூற்றாண்டில் வந்த விஷயம். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் யூதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது வரலாறு படி. இதே நீங்கள் முகமது நபியோட கேரக்டர் போனீங்கன்னா, வெளியுள்ள புஸ்தகம் சொல்லலை, அவருடைய குரானும் அவருடைய ஹதீஸுமே சொல்லுது. பார்த்தீங்கன்னா அவர் 6 வயசு பிள்ளையை திருமணம் பண்ணார். ஆக்சுவலாக ஆயிஷா சொல்லி பிள்ளையை திருமணம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஹி புகாரியில் சொல்லப்பட்டிருக்கு, 5134 வால்யூமில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய மக்களை கொலை செய்ய போனார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போயட்டஸ், ஒரு 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 புல ஒரு அம்மா வந்து அஸ்மா பின் மர்வான்னு சொல்லி ஒரு அம்மா வந்து இவரை குறித்து கிரிட்டிக்ஸ் சொன்னதுக்காக கொலை பண்ண சொன்னார். ஆக்சுவலாக நிறைய ஸ்லேவ்ஸ் ஓன் பண்ணார், நிறைய அடிமைகளை அவர் வச்சுருந்தார். ஆக்சுவலாக தனக்குன்னு வச்சுருந்தார். பார்த்திங்கன்னா சஹி முஸ்லீமில் 3901 வால்யூமில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அநேக பாவங்களை செய்தார்.